Instagram, YouTube யூஸ் பண்ணி உங்களால ஃபாலோவர்ஸும் இல்லாம, சப்ஸ்கிரைபர் இல்லாம உங்களால வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோல வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித் தரேன். ரொம்ப நேரம் பேசாம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, Instagramக்குள்ள போய்க்கோங்க. Instagram போயிட்டு சர்ச் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட லிஸ்ட் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இதுல வந்து Amazon ப்ராடக்ட் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட Amazon ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு நெறையவே இடத்துல கிடைக்கும். ஸோ இந்த இந்த Amazon ப்ராடக்ட் நீங்க எப்ப எடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரியான ஒரு Amazon ப்ராடக்ட்டா பார்த்து எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்காக நான் இந்த ப்ராடக்ட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ல வந்து ஓகே இந்த ப்ராடக்ட்ட நீங்க செல் பண்ண போறீங்க அப்படின்னா, ஸோ ப்ராப்ளம் சால்விங்கா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிட்டு இதோட லிங்க்க வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நியூ டேப்ல Instagram ரீல்ஸ் டவுன்லோடர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு லிங்க் வரும். ஸோ செகண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்ல போய்க்கிறேன். ஸோ இதுக்குள்ள போனீங்கன்னா, Instagramல நீங்க எடுத்த லிங்க்க இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படின்னு ஆப்ஷன் குடுங்க. ஓகே. டவுன்லோட் ஆன உடனே இடத்துல பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் வீடியோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா, அத வந்து நீங்க ஜஸ்ட் அந்த ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளே பண்ணி விட்டுட்டு, இந்த இடத்துல வந்து இத வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு நீங்க ஸ்னிப்பெட் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்னிப்பெட் டூல் யூஸ் பண்ணி நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். Googleக்குள்ள போய்க்கோங்க. Googleக்குள்ள போனீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ் ஆப்ஷன் இருக்கும். சர்ச் பை இமேஜ்ன்னு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜோட ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நம்ம உள்ள அப்லோட் பண்ணிக்கிறோம். சர்ச் பண்ணீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டோட பேர் என்ன அப்படிங்கிறது வந்து இடத்துல வந்து கண்டுபிடிச்சுக்க முடியும். இத நீங்க அப்படியே காப்பி பண்ணி Amazonல சர்ச் பண்ணி பாருங்க. ஃபைனலா உங்களோட ப்ராடக்ட் நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா, Amazonக்குள்ள வந்துக்கோங்க. Amazonக்குள்ள வந்துட்டு, அந்த ப்ராடக்ட்டோட பேர வந்து போட்டுக்கோங்க. என்னோட கேஸ்க்கு வந்து டிராவல் ஸ்ட்ரீம்லைன் அயர்ன் ஃபார் க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணி எடுத்திருந்தேன். ரிசர்ச் பண்ணி எடுத்திருந்தேன். அது டைம் ஆகுங்கிறதுக்காக கடகடன்னு சொல்லிட்டேன். இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாரி எடுத்துருக்கேன். எடுத்து நான் ஜஸ்ட் என்டர் குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, அதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல காட்டும். இதுல பார்த்தீங்கன்னா, 4K ப்ராட் இன் பாஸ்ட் மந்த்ஸ்ன்னு காட்டுது. அப்படின்னா இன்னும் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இங்க பார்த்தீங்கன்னா 6K அந்த மாரி போயிட்டு இருக்குது. இத நான் வந்து அப்படியே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்துருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் இது எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கு. இப்ப வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு, வீடியோ டவுன்லோடர் ப்ரொஃபஷனல் அப்படின்னு இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து வீடியோ டவுன்லோட் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒண்ணு வரும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் எதுக்கு அப்படின்னா, Amazonல இருக்கிற எல்லா விதமான வீடியோஸும் வந்து நம்ம டவுன்லோட் பண்றதுக்கு. இதுதான் வந்து நம்ம Instagramல வந்து கன்டென்ட்டா போடப் போறோம். அதுக்காக. கவலைப்படாதீங்க. கன்டென்ட் நம்ம புதுசா கிரியேட் பண்ணி எடிட்லாம் பண்ண போறோமான்னா, அதுவும் இல்ல. அதுவும் AI டூல் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுக்கு இந்த இடத்துல வந்து ஆட் டூ குரோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நான் ஆட் பண்ணிட்டேன். இப்ப நான் எக்ஸ்டென்ஷன்க்குள்ள போயிட்டு, இதுல அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழ வந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வீடியோ டவுன்லோட் ப்ரொஃபஷன் இருக்கு. நான் அத பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிட்டு அகைன் வந்து நம்மளோட Amazon ப்ராடக்ட்க்குள்ள நான் போய்க்கிறேன். ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம எக்ஸ்டென்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம்னா, இங்க இருக்கிற எல்லா வீடியோவும் வந்து டவுன்லோட் ஆயிரும். நீங்க ஜஸ்ட் அத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆப்ஷன் குடுத்து, எஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப நமக்கு வீடியோஸ் கிடைச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டோட லிங்க்க யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வீடியோவ வந்து AI யூஸ் பண்ணி வந்து ஜெனரேட் பண்ண போறோம். அதுக்கு இதோட லிங்க்க வந்து நம்ம காப்பி பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ்க்கு வரும். இந்த இடத்துல வந்து நீங்க டெஸ்க்டாப் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆன்லைன் ஃபார் ஃப்ரீன்னு இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ள வந்தோனே உங்களுக்கு இந்த மாரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். இந்த மாரி ஏதாவது குடுக்க சொல்லுமா கேட்கும். நான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஐடி, மார்க்கெட்டிங்ன்னு குடுத்துக்கிறேன். ஃப்ரீலான்சிங்ன்னு குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்ன்னு குடுத்துக்கிறேன். ஹவ் டூ டெமோ ப்ராடக்ட்ஸ், சோசியல் மீடியா கன்டென்ட் சொல்லிட்டு நான் சப்மிட் பண்ணிக்கிறேன். இந்த AI டூல் பார்த்தீங்கன்னா, டாக்கிங் ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் வந்து வீடியோ டிரான்ஸ்லேஷன், URL டூ வீடியோ, AI கிளிப்ஸ்ன்னு சொல்லிட்டு இது நெறைய விதமான ஃபீச்சர்ஸ் தராங்க. நெறைய கன்டென்ட் கூட நீங்க பார்த்திருக்கலாம். இந்த மாரி வந்து AI வந்து நம்ம பேசுற மாரி பார்த்திருப்பீங்க. இதுலருந்து நம்ம ஜெனரேட் பண்றாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து URL டூ வீடியோ. அத நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப நம்ம அந்த ப்ராடக்ட்டோட லிங்க்க வந்து இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். பேஸ்ட் பண்ணிட்டு அனலைஸ் URL ன்னு சொல்லி குடுத்துக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கும். 2 மினிட்ஸ் எடுத்துட்டு, அந்த ப்ராடக்ட்டோட எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து நமக்கு வீடியோ ஃபார்மேட்டா வந்து குடுக்கப் போகுது. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த டூல் வந்து அனலைஸ் பண்ணி அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி, நமக்கு வந்து ஒரு வீடியோ ஃபார்மேட் வந்து குடுத்துருச்சு. ஒருவேள வந்து இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு இந்த இது வேணாம் அப்படிங்கிறப்ப வந்து நீங்க ஜஸ்ட் டெலீட் கூட பண்ணிக்கலாம். இப்ப நம்ம சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணியிருக்கிற ஒரு வீடியோவ நான் உள்ள போடுறேன். அப்படியே கீழ வந்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கான வீடியோஸ் வேணுமோ பார்த்துட்டு 1 ஆர் 2 வீடியோஸ் போதும். இந்த வீடியோஸ் நம்ம கிரியேட் பண்றதுக்கு. அந்த மாரி நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எடிட்டும் பண்ணிக்கலாம். இந்த இதுல வந்து அடிஷனலா வந்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம். எது வேணாலும் பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ டியூரேஷன் நமக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இங்கிலீஷ்லேயே வச்சுக்கிறேன். அப்போ வந்து நம்ம வைடடான ஆடியன்ஸ் வந்து நம்ம டார்கெட் பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து ஏஐ டு வாய்ஸ் ஓவர் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த ஏஐ டு வாய்ஸ் ஓவர் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஜென்ரேட் வீடியோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த டூல் பார்த்தீங்கன்னா பெய்டு டூல். ஸோ ஒருவேளை வந்து உங்களுக்கு இந்த பெய்டு பண்ணி நான் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா, நீங்க மேனுவலா எடுத்து நீங்க வீடியோ வந்து எடிட் பண்ற மாரி எடிட் பண்ணி ஒரு ரீல்ஸா நீங்க போஸ்ட் பண்ணலாம். ஆல்ரெடி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம போட்டுருக்கோம். எப்படி வந்து வாய்ஸ் ஓவர் எடுக்கிறது ஏஐ யூஸ் பண்ணி, எப்படி வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறது, எப்படி வந்து ஒரு ஆ ரீல்ஸ் நம்ம கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல இருக்கு. நீங்க பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனும் தரேன். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ரெடி ஆயிருச்சு. ஒருவேள வந்து நீங்க எடிட் பண்ணணும் அப்படின்னு வந்து எடிட்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஏகப்பட்ட அவதார்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு ஃபீமேல் வேணுமா, மேல் வேணுமா, இல்ல மார்க்கெட்டிங் வேணுமான்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு வந்து இது ரியலிஸ்டிக்கா இருக்க சொல்லல. நான் இந்த இத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ வந்து எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்ப நான் வந்து கீழ வந்து கன்ஃபர்ம் ஆப்ஷன் இருக்கு. நான் கன்ஃபர்ம் குடுத்துக்கிறேன். இப்ப வந்து இதோட வாய்ஸ் ஓவர் வந்து நம்ம மெயில் குடுத்துருக்கோம். ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து ஒரு மெயிலோட வாய்ஸ் ஓவர் நம்ம குடுத்துக்கலாம். ஸோ இந்த லாங்குவேஜ்குள்ள போய்க்கிறேன். இங்கிலீஷ் அப்படின்னு நான் சர்ச் பண்றேன். அண்ட் ஜெண்டர் பார்த்தீங்கன்னா, மெயில்னு ஆப்ஷன் சர்ச் பண்றேன். ஓகே. இந்த இடத்துல நீங்க அப்படி சர்ச் பண்ணி வந்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃபேவரட்டான வாய்ஸ் எதுன்னா, ஸோ இந்த வாய்ஸ் தான் வந்து எனக்கு ஃபேவரட்டான வாய்ஸ். ஸோ இந்த ஏஐயோட வாய்ஸ் ஓவர் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் இத கிளிக் பண்ணிட்டு கீழ செலக்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேக்கிரவுண்ட் வேணும்னாலும் உங்க பேக்கிரவுண்ட் மியூசிக் நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சப்டைட்டில் உங்களுக்கு சப்டைட்டில் வேணும்னா சப்டைட்டில் நீங்க ஆன் பண்ணி விட்டுட்டா போதும். சப்டைட்டில் வந்துரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கிரிப்ட் ஒரு சீனோட ஸ்கிரிப்ட் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த மாரி வந்து நீங்க எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ சீன் 2 பார்த்தீங்கன்னா, சீன் 2ல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ சேம் மெத்தட் தான். ஓகே. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கீழ பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இத வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஓகே. இப்போ இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க Instagramல இல்ல YouTubeல பார்த்தீங்கன்னா, நீங்க போஸ்ட் போட முடியும். எந்தவித காப்பிரைட் ஸ்ட்ரைக்குமே வராது. ஏன் அப்டின்னா, ஸோ அவங்களோட ப்ராடக்ட் தான் வந்து நீங்க செல் பண்ண போறீங்க. ஸோ Amazonோட ப்ராடக்ட் தான் வந்து நீங்க செல் பண்ண போறீங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து நீங்க அஃபிலியேட்டும் நீங்க பண்ண போறீங்க. அதனால வந்து எந்தவித காப்பிரைட்ஸும் வரதுக்கு வாய்ப்பில்ல. ஸோ இப்ப வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நான் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் ஒரு பேஜ்ல வந்து நான் இது பண்ண முடியுமா அப்டின்னு சொல்லிட்டு. இல்ல நம்ம வந்து ஒரு ஸ்டோர் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஒரு ஸ்டோர் வந்து கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணோம் அப்டின்னா, ஸோ அவங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ பார்த்துட்டு அவங்க வந்து ஸ்டோர் வந்து நம்ம எடுத்துக்க போறாங்க. ஸோ அந்த ஸ்டோர் கிரியேட் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இந்த வெப்சைட்குள்ள போய்க்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ கீழ பார்த்தீங்கன்னா, மேல பார்த்தீங்கன்னா சைன் அப் ஃபார் ஃப்ரீ அப்டின்னு ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா கெட் C8KE ஃபார் ஃப்ரீ அப்டின்னு சொல்லிட்டு இது லெஜிட்டான இதுதான். ஸோ இப்ப நான் வந்து ஃப்ரீயா வந்து நான் வாங்கிக்கிறேன். ஸோ இத வந்து நீங்க ஃப்ரீயாவே நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட யூசர் நேம் கேட்குது. ஸோ உங்களோட ஸ்டோரோட யூசர் நேம் கேட்குது. உங்களோட Instagramோட பேர் கூட வச்சுக்கலாம். இல்ல இப்போதைக்கு வந்து ஏபிபின்னு சொல்லிட்டு நான் ஒரு டேபிள் வச்சுக்கிறேன். இப்ப நான் கன்ஃபார்மும் குடுத்துக்கிறேன். இப்ப சைன் அப் வித் கூகுள் அப்டின்னு ஆப்ஷன் இருக்கு. அத குடுத்துக்கிறேன். இமெயில் ஐடி யூஸ் பண்ணி நான் வந்து உள்ள போய்க்கிறேன். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள வந்தாச்சு. இப்ப நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, C8KE பேஜ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்க ஸ்டோரோட எல்லா விதமான எடிட்டிங்கும் இந்த இடத்துல நீங்க பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து நீங்க ஹெட்டிங் எனக்கு குடுத்துக்கலாம். இப்ப நான் எக்ஸாம்பிளுக்காக இந்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இந்த இடத்துல நீங்க பயோ குடுத்துக்கலாம். கெட் ஹோம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா, கெட் ஹோம் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே நீங்க கஸ்டமைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, இல்ல உங்களுக்கு பயோ வேணும்னாலும், நீங்க என்னென்ன ப்ராடக்ட் நீங்க செல் பண்ண போறீங்களோ பார்த்துட்டு, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க குடுத்து கூட நீங்க வாங்கிக்க முடியும். இதுல சேவ்ங்கிற ஆப்ஷன் இருக்கு. சேவ் குடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நீங்க லோகோ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும், இந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களோட லோகோ வந்து நீங்க கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாஸோட லிங்க் நீங்க குடுத்துக்கலாம். Instagram இல்ல YouTubeஓட லிங்க்ஸ் நீங்க குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து இங்க ஒரு சாம்பிள்க்கு வந்து ஒரு ப்ராடக்ட் நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சாம்பிள் லிங்க் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஆட் நியூ ப்ராடக்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஆட் நியூ லிங்க் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டாப்பா, பாட்டமா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ பார்த்து குடுத்துக்கோங்க. எனக்கு பாட்டம்ல வேணும். ஸோ பாட்டம் கிளிக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல உங்களோட லிங்க்க வந்து குடுக்குற மாரி இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து எந்த ப்ராடக்ட் நம்ம செல் பண்ண போறோமோ, ஸோ அந்த ப்ராடக்ட்டோட லிங்க்க வந்து நம்ம குடுக்குற மாரி இருக்கும். இப்போதைக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ட நம்ம செல் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த லிங்க்க வந்து நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இது எல்லாமே உங்களோட ஸ்டோரோட கஸ்டமைசேஷன் தான். உங்களுக்கு எந்த மாரி வேணுமோ பார்த்து நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். வியூ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட ஸ்டோர் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு இது உங்களுக்கு தெரியும். ஓகே. இப்போதைக்கு வந்து நம்மளோட ஸ்டோர் வந்து இப்படி தான் இருக்கு.
உங்களோட Amazon லிங்க் குடுத்ததுக்கப்புறமா, இந்த இடத்துல வந்து உங்களோட டைட்டில் குடுக்குற மாரி இருக்கும். ஸோ ப்ராடக்ட்டோட டைட்டில் வந்து நீங்க டைரக்ட்டா வந்து Amazonலேருந்து நீங்க எடுத்துக்கலாம். டிராவல் ஸ்ட்ரீம்லைன் அயர்ன் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ பார்த்து நீங்க எடுத்து குடுத்துக்கலாம். இப்ப வந்து அயர்ன் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். இந்த மாரி நீங்க இதுவும் நீங்க குடுத்துக்க முடியும். இப்ப பார்த்தீங்கன்னா, கீழ லே அவுட்ல வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வந்து உங்களோட ப்ராடக்ட் லிஸ்ட் காட்டணும் அப்படின்னு சொல்லி காட்டுது. எனக்கு வந்து இந்த மாரி ஸ்கொயரா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ இந்த மாரி ஸ்கொயரா இருந்துச்சு நமக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் ஆப்ஷன் இருக்கு பாருங்க மேல டாப்ல. ஸோ இந்த அப்பியரன்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட டெக்ஸ்ட்டோட கலரா இருக்கட்டும், இல்ல பேக்கிரவுண்ட், ஓவர்லேயர் ஸோ இந்த மாதிரியான கலர்ஸ் வந்து நீங்க குடுத்துக்க முடியும். இப்ப நான் கிரேடியன்ட்ல வந்து ஒரு இந்த கிரீன் கலர் இப்ப எக்ஸாம்பிளுக்குங்கிறதுக்காக இப்ப நான் எக்ஸாம்பிள்ங்கிறதுனால ஸோ இந்த கலர் நான் குடுத்துக்கிறேன். ரவுண்ட் கலர் வேணும் அப்படின்னாலும் ரவுண்ட் கலர் நீங்க குடுத்துக்கலாம். இந்த மாரி ரவுண்ட் கலர் நீங்க குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது உங்களுக்கு எந்த மாரி வேணுமோ பார்த்து நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப நம்மளோட ஸ்டோர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஸ்டோர் வந்து ஆட் ஆயிருச்சு. ஸோ ஏன் உங்களுக்கு இமேஜ் காட்டல அப்படின்னா, நான் எந்தவித இமேஜுமே வந்து எனக்கு ப்ராப்பரா குடுக்கல. இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ உங்களோட ப்ராடக்ட்டோட இமேஜ் நான் வந்து இந்த இடத்துல குடுக்கவே இல்ல. ஸோ அதனால தான் காட்டுது. ஸோ இதுல இமேஜ் வேணும் அப்படின்னா, இந்த இடத்துல இமேஜ் இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, இப்ப நான் அதுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த இமேஜ நான் குடுத்துக்கிறேன். குடுத்து நான் உள்ள அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுல அகைன் அப்பியரன்ஸ்குள்ள போறேன் அண்ட் சேவ் குடுத்துக்கிறேன். இப்ப நம்மளோட ஸ்டோர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டோட இது வந்துருச்சு. ஸோ இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா, நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா வந்து இது Amazonோட இதுக்குள்ள போகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே நமக்கு வந்து வொர்க் அவுட் ஆயிருச்சு. இப்போ ஓகேடா தினேஷ், இத நம்ம எங்கடா கொண்டு போய் நம்ம சேர்க்கிறது? எங்கடா கொண்டு போய் நம்ம ஸ்டோர் வந்து நம்ம குடுக்குறது அப்டின்னா, இந்த லிங்க்க வந்து நீங்க காப்பி பண்ணிட்டு, உங்களோட Instagramஓட பயோலயோ, இல்ல நீங்க YouTubeஓட லிங்க்லயோ வந்து நீங்க குடுக்க முடியும். ஸோ நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஸோ Instagram இந்த மாரிலாம் லிங்க்ஸ் எல்லாம் குடுத்துருக்கேன். ஸோ அந்த மாரி லிங்க்ஸ்ல வந்து நீங்களால குடுக்க முடியும். ஒருவேள வந்து உங்களுக்கு ஒரு YouTube சேனல் ப்ராப்பரான YouTube சேனல் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னா, கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் அதுக்கு வந்து நான் எப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ கண்டிப்பா போடுறேன். அது மட்டும் இல்லாம, நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு YouTube வீடியோஸ் வந்து நம்ம எப்படி வியூஸ் கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டுருக்கோம். ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வியூஸ் எல்லாம் வர வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே மக்களே, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பாய்.